Hi friends, welcome back to my channel Banu's Recipe. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து சீஸ் கார்ன் நக்கெட்ஸ் எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வேக வச்சு துருவின 2 உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது, ஒரு 2 ஸ்பூன் கிட்ட பிரெட் க்ரம்ஸ், ஒரு 100 கிராம்ஸ் போல் சீஸு நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா வேணால் கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது, அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணலை. ரொம்ப குயிக்காக செய்கிற ஸ்நாக் ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பிரெட் க்ரம்ஸ் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம பைண்டிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ண பால் எடுத்து இந்த மாதிரி கையில் இந்த நக்கெட் ஷேப்பில் உருட்டி எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டரில் முக்கி அதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த பர்ஃபெக்டான ஷேப் வந்துடும். இப்போ இதே மாதிரி நம்ம ஒன்றுனா செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. ஒன்றுனா பொறுமையாக போட்டு நம்ம இப்போது ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சு ஃப்ரை பண்ணால் உருளைக்கிழங்குலாம் வேகாமல் அப்படியே இருக்கும். இந்த கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரொம்ப கிறிஸ்பியான நக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம சிக்கன், மட்டன், ப்ரான்ஸ் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணி நக்கெட்ஸ் செய்யலாம். அந்த ரெசிபீஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.